இப்போ நம்ம ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மள யாராவது காப்பாத்த வரமாட்டாங்களா அப்படின்னு தானே ஏங்குவோம். ஆனா, இங்க ஒரு பொண்ணு, "நீங்க எல்லாரும் மென்னா இருக்கீங்க. அதனால என்ன யாரும் டச் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது எங்கன்னு பார்க்கலாமா? ஆப்கானிஸ்தான்ல 6.0 ரிக்டர் அளவுல பதிவாயிருக்கக்கூடிய நிலநடுக்கத்துல அந்த ஊரே நிலக்குலைஞ்சு போயிருக்குதுங்க. அங்க ரெஸ்கியூ டீம்லாம் பயங்கரமா வேலை பார்த்து அந்த நிலநடுக்கத்துல சிக்கியிருக்கிறவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி வேற ஒரு மென் வந்து ஒரு உமன வந்து டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ்னால இந்த ரெஸ்கியூ டீம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, வெறும் சில்ட்ரன்ஸையும் மென்ஸையும் மட்டுமே காப்பாத்திட்டு இருக்காங்க. நிறைய உமன்ஸை வந்து கைவிட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நம்மளுக்கே தெரியும், ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்ஸ் வந்து ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாத்தினாங்க. பெண்கள் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்கூல் போகக்கூடாது, படிக்கக்கூடாது, வெளியில போறப்ப இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்திருக்கு. இந்த நேரத்துல கூட இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம். குறிப்பா சொல்லப்போனா மலைப்பகுதிகள்ல ரெஸ்கியூ டீம் போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 36 ஹார்ஸ்க்கு மேல ஆயிருக்காமா. இதே மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ப்ரோவோக் நியூஸை லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.